Dear students, a warm welcome to Kalabharati Academy. Let us see preparation of alcohols from Grignard reagent in this video. Grignard reagents are organometallic compounds. What are organometallic compounds? ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் கார்பனுக்கும் மெட்டலுக்கும் டைரெக்டாக லிங்கேஜ் இருந்தது அப்படின்னு சொன்னால், டைரெக்டாக பைண்டிங் இருந்தது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லணும்? ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் CH3MgBr. See, there is a bonding between carbon and magnesium, which is a metal. So this comes under organometallic compound. Like that, phenyl lithium C6H5Li. கார்பனுக்கும் லித்தியத்துக்கும் பாண்டிங் இருக்குது. ஓகே, ஸோ எ மெட்டல் அண்ட் வித் கார்பன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். அதே மாதிரி C2H5Li. ஓகே, எத்தில் லித்தியம். தென் வி ஹாவ் இது மாதிரி நம்மளுக்கு லெட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. C2H5 4 times டெட்ரா எத்தில் லெட் அப்படின்னு சொல்லுவோம், PB. ஓகே, தென் வி ஹாவ் டின் காம்பவுண்ட்ஸ், கேட்மியம் காம்பவுண்ட்ஸ், இப்படி நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இதில் மெக்னீஷியம் மெக்னீஷியம் காம்பவுண்ட்ஸை தான் என்னன்னு சொல்லணும்? கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எப்படி வந்து ஆல்கஹால்ஸ் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து ப்ரிப்பேர் ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ வி ஹாவ் டு டேக் ஸ்டார்டிங் மெட்டீரியல். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எதோட ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னா, எய்தர் இட் மே பி an aldehyde or a ketone. Taking an aldehyde or a ketone, both come under carbonyl compounds. aldehyde ketone எடுத்துட்டீங்கனாலே எப்படிப்பட்ட காம்பவுண்ட்ஸ் ரெண்டுலேயுமே என்ன இருக்கும்? C double bond O. This group is called as carbonyl group. ஸோ எதோட கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ரியாக்ட் பண்ணி ஆல்கஹால்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், கார்பனைல் காம்பவுண்ட்ஸோட ரியாக்ட் பண்ணி தான் என்ன கொடுக்கும்? ஆல்கஹால்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன். பாருங்கள், ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் எடுத்துட்டோம். லெட் மீ டேக் அ ரெட் இங்க் ஸோ தட் இட் வில் பி கிளியர். ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் எடுத்திருக்கோம், அதோட கிரிக்னார்ட் ரியேஜென்ட் நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். திஸ் கேன் பி an R கேன் பி எய்தர் இட் மே பி an alkyl group, எனி alkyl group. ஓகே, alkyl group. அதே மாதிரி R என்னவாகவும் இருக்கலாம்னா அரோமேட்டிக் ரிங் சிஸ்டமாகவும் இருக்கலாம். இட் மே பி a phenyl குரூப்பாகவும் இருக்கலாம். ஓகே, ஃபினைல் நாஃப்தைல் இருக்கலாம். அதே மாதிரி அல்கைல் மட்டும் இல்லாமல் R வந்து என்னவாகவும் இருக்கலாம்? டபுள் பாண்டடாக இருக்கலாம், ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம், அல்கினைலாக இருக்கலாம், அல்கைனைலாக இருக்கலாம். ஓகே, எது வேணாலும் இருக்கலாம் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை பொறுத்தளவு. பட் என்ன இருக்கு, எதோட அட்டாச் ஆகிருக்கும்? டைரெக்டாக ஒரு மெட்டல் இங்கே மெக்னீஷியத்தோட அட்டாச் ஆகிருக்கும். அப்போ மெக்னீஷியம் வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியும்? இட் இஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ். சின்ஸ் இட் இஸ் அ மெட்டல், இட் இஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ். இட் ஹேஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர். பாருங்கள், டெல்டா ப்ளஸ் போட்டிருக்கு இல்லைக்கா? அப்போ கண்டிப்பாக அதோட அட்டாச் ஆகிருக்க கார்பன் என்ன சார்ஜாக தான் இருக்க முடியும்? நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ திஸ் ஆர் எப்பயுமே என்னவாக தான் இருக்கும்? R மைனஸ் அயானாக தான் இருக்கும். ஸோ see here, that is partial negative, this is partially positive. ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்க போகுது? கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் எப்போல்லாம் வந்து ஒரு டபுள் பாண்டட் சிஸ்டம் எடுக்கிறோம், தட் இஸ் அன் அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் எடுக்கிறனாலே கண்டிப்பாக அங்கே என்ன ரியாக்ஷன் தான் பாசிபிளாக இருக்க முடியும் அப்படின்னா, அடிஷன் ரியாக்ஷன் தான் பாசிபிளாக இருக்க முடியும். சரியா? அப்போ இங்கே என்ன நடக்க போகுது? கார்பனைல் காம்பவுண்டில் நம்ம கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போய் என்ன ஆக போகுது? ஆட் ஆக போகுது. ஸோ இட் ஹஸ் அடிஷன் ரியாக்ஷன். அடுத்து இந்த கார்பனைல் காம்பவுண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க C டபுள் பாண்ட் C பாண்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த C டபுள் பாண்ட் C அடிஷன் என்ன அடிஷனாக இருந்தது அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனாக இருந்தது. ஓகே, இப்போ இந்த C டபுள் பாண்ட் O அப்படின்னா கார்பனைல் குரூப்பில், அதாவது இந்த கார்பன் உங்களுக்கு தெரியும், இப்போ இங்கே வந்து ரெண்டோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் சேம். ஓகே, பை எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஃபுல்லாக இருக்கும். அதனால ஒரு E+ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல்னால தான் அட்டாக் ஆக முடியும்னு பேசணும் இல்லையா? இப்போ இங்கே வந்து கார்பன் ஆக்சிஜன் இருக்குது. இதில் ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தேன் கார்பன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கனால ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன செஞ்சுருக்கோம்? இட் வில் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். இந்த கார்பனைல் குரூப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், திஸ் பொசஸ் ஸ்லைட், அதாவது இந்த காம்பவுண்ட் இந்த இது வந்து இதை அப்ரோச் பண்ணும்போது இங்கே என்ன ஜெனரேட் ஆகும்னா, இது ஸ்லைட் பாசிட்டிவாகவும் இது என்னவாகவும் மாறிடும்? ஸ்லைட் நெகட்டிவாகவும். பார்ஷியல் பாசிட்டிவ் அண்ட் பார்ஷியல் நெகட்டிவ் கேரக்டர். அதாவது என்ன பாண்ட் வந்து டுவோர்ட்ஸ் ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆகும் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அப்போ ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் இன்னும் நெகட்டிவ் சார்ஜ் ஆகிறனால இந்த இடத்துல
என்ன அடிஷன் பாசிபிள் ஆகுது அப்படின்னு சொன்னால் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் இஸ் பாசிபிள். ஸோ இங்கே எது நியூக்ளியோஃபைல், எது நெகட்டிவ் சார்ஜோடு இருக்கோ அது நியூக்ளியோஃபைல். தட் லவ்ஸ் அ பாசிட்டிவ் சென்டர் இஸ் அ நியூக்ளியோஃபைல். அப்போ இந்த ஆர் மைனஸ் எங்கே போய் அட்டாக் பண்ண போகுது? it goes and attacks this carbon which is having a positive charge. அப்போ இங்கே என்ன அடிஷன் ஆகுது? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் அடிஷன் ரியாக்ஷன் நடந்தால் எப்பயுமே என்ன ரியாக்ஷன் தான் நடக்கும், என்ன அடிஷன் தான் நடக்கும் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் addition is possible. Always nucleophilic addition. கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் எப்படி எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் தான் நடக்குமோ அதே மாதிரி கார்பனைல் கார்பனில் எப்பயுமே என்ன அடிஷன் தான் நடக்கும்? நியூக்ளியோஃபிலிக் addition is possible. So carbonyl, the carbon with a negative charge, it goes and attacks this carbon. In the oxygen என்ன charge da மாறுனட்டா? See this one பாருங்க ஆயிருக்கா? see carbon அந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்து அட்டாச் ஆயிடுச்சு. அப்போ அது நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு 4 பாண்ட். இந்த ஆக்சிஜன் என்ன சார்ஜாக இருக்குது? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இது என்னவா இருக்குது பாருங்கள், மெக்னீஷியத்தோட அட்டாச் ஆகிருக்கு, நெகட்டிவ் மெக்னீஷியம். ஓகே, இதுக்கு பேர் அடக்டின் பேர். அதாவது ஒரு கார்பனைல் காம்பவுண்டோட ஒரு காம்பவுண்ட் ஆட் ஆகிருக்கு இல்லையா, ஒரு ரியேஜென்ட் ஆட் ஆகிருக்கு. அதனால இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? என்ன மாதிரி ஆட் பண்ணாலும் அதுக்கு பேர் அடக்ட். ஓகே, அடிஷன் ப்ராடக்டை அடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கல. இது ஃபர்தராக ஒரு ஸ்டெப்பில் ரியாக்ஷன் முடியாது. இது ஃபர்தராக என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இட் இஸ் ஹைட்ரலைஸ்டு. ஓகே, அப்போ ஹைட்ரலைஸ் ஆகி என்ன கொடுக்குது? ஹைட்ரலைஸ் ஆகும்போது ஸோ திஸ் இஸ் ஹெச் அண்ட் திஸ் இஸ் OH. ஸோ MgX OH வெளியே போயிடுது. நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், யூ கெட் அன் ஆல்கஹால். கிடச்சிச்சா? ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் ஆல்கஹால். திஸ் இஸ் த வே ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அதாவது சியோட அட்டாச் ஆகிருக்க ஆக்சிஜன் என்னவா மாறிடுச்சு? OH-ஆ மாறிடுச்சு. இந்த கார்பனோட நம்ம கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் என்ன ஆல்கைல் குரூப் எடுக்கிறோமோ அது போய் இந்த கார்பனோட அட்டாச் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். இதுதான் மெக்கானிசம் ஆஃப் எப்படி வந்து ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து எப்படி ஒரு ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, லெட் அஸ் see some examples. இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எப்படி ஆல்கஹால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் டேக்கன் ஃபார்மால்டிஹைட். எஸ், திஸ் இஸ் ஃபார்மால்டிஹைட். ஓகே, ஃபார்மால்டிஹைட் இதோட ஐபாக் நேமிங் எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் அன் ஆல்டிஹைட். ஸோ அல்லில் முடியணும். அடுத்து இதில் ஒரே ஒரு கார்பன் இருக்குது, அதனால் இது என்னது? மெத்தனல். Okay, it is methanol. Methanol is going to react with methyl magnesium bromide. Okay, usually bromides, iodides தான் வந்து highly reactive இருக்கும். Okay, magnesium magnesium compoundsல bromides, iodides வந்து very easily reactive இருக்கும். Okay, இப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம அதே ரியாக்ஷன் என்ன பார்க்க போகிறோம். இது என்ன சார்ஜாக இருக்கும்? இப்போ என்ன போட்டுக்கோங்க, ஸ்லைட் நெகட்டிவ். இது என்ன சார்ஜாக இருக்குது? ஸ்லைட் பாசிட்டிவ். ஸோ என்ன செய்யுங்க, இந்த இடத்துல கார்பனைல் காம்பவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக எங்கே பாண்ட் ஷிஃப்ட் ஆகும்? அதாவது இதை அப்ரோச் பண்ணும்போது இங்கே வந்து என்ன க்ரியேட் ஆயிரும்? இது பார்ஷியல் பாசிட்டிவ், இது பார்ஷியல் நெகட்டிவாக மாறிடும். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்து திஸ் கார்பானயான் குரூப், திஸ் குரூப் இஸ் கால்ட் அஸ் கார்பானயான். ஓகே, திஸ் கார்பானயான் எங்கே போய் அட்டாக் பண்ணும்? திஸ் கார்பன். ஓகே, அப்போ பாருங்கள் வந்துருச்சா? ஏற்கனவே நம்ம என்ன எடுத்துட்டோம்? 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஃபார்மால்டிஹைட் எடுத்தனால 2 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த மெத்தில் எங்கேருந்து வந்துச்சு? கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து வந்துச்சு. நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு பாருங்கள். இது அடுத்த ஸ்டெப் என்ன போட வேண்டியதான்? ஹைட்ராலிசிஸ். ஸோ HOH. ஸோ வாட் யூ ஆர் கெட்டிங் யூ ஆர் கெட்டிங் அ பிரைமரி ஆல்கஹால். பாருங்கள், கார்பனோட 2 ஹைட்ரஜன், அதாவது ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் தான் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்கனால இது என்னன்னு சொல்கிறோம்? பிரைமரி ஆல்கஹால். ஓகே, திஸ் இஸ் பிரைமரி ஆல்கஹால். இப்போ இந்த போர்ஷனில் இந்த பிரைமரி ஆல்கஹால்னாலே நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன போர்ஷன் இருக்கணும்? CH2OH இருக்கணும் இல்லையா? பிரைமரி ஆல்கஹால்னால் கண்டிப்பாக CH2. இந்த CH2OH போர்ஷன் எங்கேருந்து வந்ததுன்னு பாருங்கள். எஸ், இந்த CH2OH போர்ஷன் இஸ் காட் ஃப்ரம் ஃபார்மால்டிஹைட். இருக்கா பாருங்கள், அப்படியே இந்த போர்ஷன் இங்கே இருக்குது. இதுதான் இந்த எக்ஸ்ட்ரா அட்டாச் ஆகிருக்க மெத்தில் குரூப் தான் எங்கேருந்து வந்தது? கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து வந்தது இல்லையா? அப்போ என்ன பாயிண்ட் இதில் இருந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பிரைமரி ஆல்கஹால் தயாரிக்கணும்னா எப்பயுமே கண்டிப்பாக நம்ம எடுக்க வேண்டிய ஆல்டிஹைட் என்னவா தான் இருக்கணும் அப்படின்னா, இட் மஸ்ட் பி ஃபார்மால்டிஹைட். திஸ் இஸ் வெரி எசென்ஷியல். இது போக நீங்கள் என்னது உங்களுக்கு இப்போ இங்கே என்ன ஆல்கஹால் ப்ரிப்பேர் ஆகிருக்கு? எத்தில் ஆல்கஹால் ப்ரிப்பேர் ஆகிருக்கனால என்ன எடுத்திருக்கு? மெத்தில் மெக்னீஷியம் புரோமைட். இதே இது உங்களுக்கு ப்ரொப்பைல் ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னொரு ப்ரொப்பைல் ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும். திஸ் இஸ் எத்தனால். ஓகே, ப்ரொப்பைல் ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அந்த இடத்துல என்ன வரணும்? ஒரு CH2 CH3 வரணும். அப்போ CH2 இந்த போர்ஷன் அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ
ப்ரைமரி CH2OH குரூப் இருக்கிற போர்ஷன் அப்படியே இந்த ஃபார்மால்டிஹைட்லேருந்து வந்துருச்சு. இது மட்டும்தான் வேறு ஆகுது. அப்போ இந்த போர்ஷனுக்கு நம்ம என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தான் என்ன மாற்றிக்கணும், கிரிக்னார்ட் ரியேஜெண்ட்டை மாற்றிக்கணும். இப்போ இங்கே என்ன எடுத்துக்கணும், எத்தில் மெக்னீஷியம் புரோமைடு. ஸோ என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரிக்னார்ட் ரியேஜெண்ட் என்ன செஞ்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஃபார் ப்ரைமரி ஆல்கஹால்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் ஃபார்மால்டிஹைட் மஸ்ட் பி டேக்கன். ஓகே, இப்போ இது உங்கள் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஃபினைல் மெத்தனால், தட் இஸ் நத்திங் பட் பென்சைல் ஆல்கஹால். இப்போ இதை நீங்கள் பார்த்தோன்னே, அதாவது ஒரு காம்பவுண்ட் வந்து என்ன காம்பவுண்ட்னு பார்த்தோன்னே அதுக்கு என்ன ரியேஜென்ட் போடணுங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஃபினைல் மெத்தனால் கொடுத்துட்டாங்க, ஃபார்முலா அந்த இருக்குது CH5CH2OH. இட்ஸ் பென்சைல் ஆல்கஹால். என்ன ஃபார்முலா பாருங்கள், CH2OH. அப்போ கண்டிப்பாக இது என்ன ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால். அப்போ ஸ்டார்டிங் மெட்டீரியல் இங்கே என்ன வேணும், கண்டிப்பாக ஒரு ஃபார்மால்டிஹைட் வேணும். பிரைமரி ஆல்கஹால்னாலே ஃபார்மால்டிஹைட் வேணும். மிச்சம் என்ன குரூப் இருக்குன்னு பாருங்கள், ஒரே ஒரு ஃபினைல் குரூப். அப்போ என்ன எடுத்தால் போதும் நம்மளுக்கு, ஃபினைல் மெக்னீஷியம் புரோமைடு C6H5MgBr. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஃபினைல் மெக்னீஷியம் புரோமைடை ரியாக்ட் பண்ணோம். இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா, இந்த போர்ஷன் இந்த இது போய் அட்டாச் ஆகிக்கிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஹைட்ரலைஸ் பண்ணோடனே நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஃபர்தரான ஹைட்ராலிசிஸ் என்ன கொடுத்துரும், ஃபினைல் மெத்தனால். அப்போ நம்மளுக்கு ப்ரைமரி ஆல்கஹால்னால் கண்டிப்பாக ஃபார்மால்டிஹைட் ஸ்டார்டிங் மெட்டீரியலாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்மளுக்கு ஒரு செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும். செகண்டரி ஆல்கஹாலோட போர்ஷன் பாருங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், செகண்டரி ஆல்கஹால்னால் கண்டிப்பாக 2 ஆல்கைல் குரூப்பும் ஒரு ஹைட்ரஜனும் இருக்கணுமா. அப்போ செகண்டரி ஆல்கஹால் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே போகணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு டேக் ஆல்டிஹைட்ஸ் அதர் தென் ஃபார்மால்டிஹைடு. யூ மஸ்ட் நாட் டேக் ஃபார்மால்டிஹைட், இன்ஸ்டட் அதர் ஆல்டிஹைட்ஸ். என்ன ஆல்டிஹைட்னாலும் எழுதிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல என்ன எடுத்திருக்கோம், அஸ்டால்டிஹைட் எடுத்திருக்கோம். ஆல்டிஹைட்ஸ் அதர் தென் ஃபார்மால்டிஹைட் எடுக்கணும். அப்போ அஸ்டால்டிஹைட் இங்கே எடுத்திருக்கேன். இந்த போர்ஷன் பாருங்கள் நம்மளுக்கு அப்படியே வந்துருச்சா, இந்த போர்ஷன் இங்கே வந்துருச்சா. திஸ் இஸ் த போர்ஷன். அதே ஸ்டெப் தான் இல்லையா, அதே மெக்கானிசம். அப்போ இன்னொரு என்ன தேவைப்பட்டுச்சு, ஒரு மெத்தில் வேணும். அப்போ மெத்திலுக்கு என்ன போட்டுக்கிட்டேன், மெக்னீஷியம் புரோமைடு. that is methyl magnesium bromide. You can take or iodide, anything you can take. Okay, methyl magnesium bromide. இப்போ என்ன கிடச்சிருச்சு, அதே ரியாக்ஷன் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இது போய் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், இந்த இடத்துல பாண்டிங் ஷிஃப்ட் ஆகும். வழக்கம் போல் அந்த CH3 it is slight minus, this is slight positive. அப்போ இந்த மெத்தில் கார்பானயான், ஓகே, மெத்தில் கார்பானயான் will move to this carbon. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, செகண்டரி ஆல்கஹால். ஓகே, இப்போ பாருங்கள் உங்கள் புக்கில் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. உங்கள் புக்கில் வந்து பியூட்டன் 2-ஆல். முதல் நம்ம நேம் எழுதிக்கணும். நேம் எழுதிட்டு ஸ்ட்ரக்சரை கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு அது ப்ரைமரியா செகண்டரியா டெர்ஷியரியான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே இது என்ன ஆல்கஹால்னு பாருங்கள், இட் இஸ் அ செகண்டரி ஆல்கஹால். எந்த போர்ஷன், CHOH இருக்குது. நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த போர்ஷன் CH3CH இது வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன எடுத்தால் போதும், அஸ்டால்டிஹைட். அப்போ மிச்சம் என்ன போர்ஷன் வேணும், எத்தில். அப்போ என்ன எடுத்துக்கலாம், இந்த இடத்துல ஸ்டார்டிங் த சேம் அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கலாமா, CH3C+OH. ஓகே, ப்ளஸ் என்ன வேணும் நம்மளுக்கு, இந்த இடத்துல CH3CH2. அப்போ என்ன எடுத்துக்கோங்க, CH3CH2MgBr. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது போய் இங்கே அட்டாச் ஆயிரும். வந்துருச்சா, அந்த ப்ராடக்ட் வந்துருச்சா. ஓகே, ஸோ த சேம் ரியாக்ஷன். இப்போ என்ன காம்பவுண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன எழுத தெரியும், என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இன்னொரு பாயிண்ட் இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஆல்டிஹைடு அஸ்டால்டிஹைடை தவிர்த்து வேறு எந்த ஆல்டிஹைடும் எடுத்துக்கலாம். எப்படின்னு பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல CH3, இங்கே CH3. இப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால், இது ரெண்டையும் மாற்றியும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் CH3 CH2 C+OH. என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள், இட் இஸ் ப்ரொப்பனல். CH3 CH2 3 கார்பன் இருக்கனால ப்ரொப்பனல். ப்ளஸ் இங்கே என்ன எடுக்க போகிறேன், இங்கே 3 கார்பன் வந்துருச்சு. அப்போ என்ன ஒரு கார்பன் தான். அப்போ என்ன எடுத்தால் போதும், மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு. ஸோ யூ கேன் எய்தர் சேஞ்ச் த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஆர் தி ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஓகே, ஆல்டிஹைடு இது பிரைமரி ஆல்கஹாலில் பாசிபிள் இல்லை. எங்கே பாசிபிள் அப்படின்னா செகண்டரிலையும் டெர்ஷரிலையும் தான் பாசிபிள். அப்போ இப்போ பாருங்கள், திருப்பி இந்த இடத்துல போய் CH3 ஜாயின் ஆகிக்கணும். நம்மளுக்கு இதே ப்ராடக்ட் கிடச்சிருச்சா. ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே எடுத்தாலுமே ரெண்டுமே ரியாக்ஷன் ஓகே. ஓகே, now we'll move to tertiary alcohol. இப்போ tertiary alcohol பாருங்கள், டெர்ஷரி ஆல்கஹால் எப்படி தயாரிக்கிறதுன்னு பாருங்கள். டெர்ஷரி ஆல்கஹால் இந்த போர்ஷன் அடுத்து இந்த போர்ஷன் நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியல்லேருந்து வந்துருச்சு. இது கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து வந்திருக்கு. ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன எடுத்திருக்கோன்னு பாருங்கள், எ கீட்டோன். ஓகே, ஐ ஹவ் டேக்கன் அ கீட்டோன். ஸோ கீட்டோன் எடுத்திங்கன்னா
எடுத்து ரியாக்ஷன் ரன் பண்ணோம்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். அகெயின் the same type of reaction, nucleophilic addition reaction. So this is delta minus, this is delta plus. So this methyl group will go on attached to this carbon. See O minus ஆயிடுச்சு வந்துருச்சா? Okay, this one. And so here we are getting HOH, ரெண்டா பிரிச்சு HOH, so that you are getting a tertiary alcohol. அப்போ கீட்டோன் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டெர்ஷரி ஆல்கஹால். இதில் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியேஜெண்ட்டை செட் பண்ணிக்கலாம். சரியா? பாருங்கள், இப்போ உங்கள் இது புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் 2-methylhexane-2-al. ஃபஸ்ட் இது என்ன போர்ஷன்னு பாருங்கள். இந்த இடத்துல கார்பனோட ஒரு OH, 3 ஆல்கைல் குரூப். ஸோ இட் இஸ் டெர்ஷரி. அப்போ கண்டிப்பாக எதில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும்? ஒரு கீட்டோன் தான் எடுக்கணும். அப்போ நம்ம பாருங்கள், இந்த போர்ஷன் அசிட்டோன்லேருந்து வந்துட போகுது. வந்துருமா? அப்போ நம்ம என்ன எடுத்துக்கோங்க? ஸ்டார்டிங் மெட்டீரியல் அசிட்டோன் எடுத்துக்கோங்க. CH3 C double bond O CH3 அசிட்டோன் ப்ளஸ் வந்துருச்சா? ப்ளஸ் என்ன போட்டால் போதும்? மிச்சம் என்ன இருக்குது? 1 2 3 3 கார்பன் இருக்குது இல்லையா? சாரி 4 கார்பன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு 3 கார்பன், அப்போ 4. அப்போ என்ன எடுத்தால் போதும்? பியூட்டைல் மெக்னீஷியம் புரோமைடு. ரைட்டா? பியூட்டைல் எடுக்கணும். CH3 CH2 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 MgBr. வந்துருச்சா? CH2 இந்த போர்ஷன் இது போய் இங்கே அட்டாச் ஆகிக்கிடும். வந்துருச்சா? இந்த போர்ஷன் வந்துருச்சா? ஓகே. ஸோ இதே இது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த இதை இங்கே போட்டுட்டு இதை இங்கேயும் கொண்டு வரலாம். இந்த லாங் புட் பண்ண இப்படியும் மாற்றி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் எடுத்து இங்கே போட்டுட்டு, ஓகே, இந்த மெத்தில் கொண்டாந்து இங்கே போட்டுக்கலாம். நம்ம என்ன எடுத்துக்கலாம்? CH3 CH2 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 அதுக்கப்புறம் C double bond O CH3 வச்சுக்கலாமா? இந்த போர்ஷன் வந்துருச்சா? CH3. அப்போ இந்த போர்ஷன் நம்மளை எதுலேருந்து வந்துருச்சு? கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து. அப்போ கிரிக்னார்ட் இந்த இடத்துல என்ன கிரிக்னார்ட் ரியேஜென்ட்? MgBr. சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடில் இருந்து இதை எப்படி தயாரிப்பீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம இதை தான் ஸ்டார்டிங் மெட்டீரியலாக எடுக்கணும். சப்போஸ் அசிட்டோன்லேருந்து எப்படி இந்த காம்பவுண்ட் தயாரிப்பீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை தான் எடுக்கணும். ஸோ எனிவே யூ கேன் சேஞ்ச் எய்தர் கீட்டோன் ஆர் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் so that you can prepare a tertiary alcohol. Thank you.